ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் வெயிட் வெங்கி. என்ன நாளானிக்கு எலெக்ஷன் டேட் வந்துடுச்சு. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் வெயிட் வெங்கி. ஐம் பேக் டு ஃபார்ம். நாளானிக்கு எலெக்ஷன் வந்துடுச்சு. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க. டிசைடும் பண்ணியிருப்பீங்க. லைக் நானுமே அதை டிசைட் பண்ணியாச்சு. ஓட்டர் ஐடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மேபி இப்போ இந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லுவாங்க, இவருக்கு ஓட்டு போடலாம், அவருக்கு ஓட்டு போடலாம், டிவிகே பெஸ்ட்டு, டிஎம்கே பெஸ்ட்டு, ஏடிஎம்கே பெஸ்ட்டு, பிஜேபி வந்துடும், பிஜேபி வராமல் போயிடும், காங்கிரஸ் வரணும், என்டிகே வரணும், அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. லைக் எனக்குமே என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, டிவிகேக்கு ஓட்டு போட்டுட்டு. இன்னொரு பர்சன் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுன்ட்டு. இன்னொரு பர்சன் வந்து நீ என்னத்துக்கு எப்பப்போ டிவிக்கே திட்ட, நீ என்ன வேற கட்சிக்கு சார்ந்தவனா அப்படின்ட்டு. நான் எல்லா கட்சியும் திட்டுறவன் தான். இல்ல ஹைலைட்டா நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். டிவிகே தலைவர் விஜய் பேசின வீடியோ. லைக் என்ன அவரு சொல்றாருன்னா, பெரம்பலூர்லயும் திருச்சி கிழக்கு அதுலயுமே அவர் நிக்கிறாரு. 2 இடத்துல நிக்கிறாரு. சோ இப்ப அந்த 2 இடத்துல நின்னாலுமே எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி பார்த்தா 2 இடத்துல நிக்கலாம். யாரு வேணுமோ நிக்கலாம். பட் அதுல ஏதாவது 2 இடத்துலயுமே வின் பண்ணிட்டா, ஒரு இடத்துல தான் கன்டின்யூ பண்ணணும். இன்னொரு இடத்துல ரிசைன் பண்ணிடணும். அவங்க ரிசைன் பண்ண இடத்துல திருப்பியும் விஜயே நிக்க முடியாது. அவரு சார்ந்தவரோ, இல்ல அந்த கட்சியில இருந்து வேற ஒருத்தர் தான் போய் அந்த இடத்துல நிக்க முடியும். ஃபைன். இதுதான் பேசிக். பட் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரம்பூர் அந்த திருச்சி கிழக்கு 2த்துலயுமே அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம், மாசத்துக்கு ஒரு தடவை தான் விசிட் பண்ணி பார்ப்பாராம். இல்ல எனக்கு புரியல. நான் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏவாக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சா, நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவேன்றது எந்த வகையில கரெக்ட்டா இருக்கும்? அந்த அவர் சொல்றதுக்கு அவ்வளோ பேர் கைத்தட்டி என்ஜாய் பண்றாங்க, எக்ஸைட்மென்ட் ஆகுறாங்க. திஸ் இஸ் டெமோக்ரசி. டெமோக்ரஸின்றது நான் வந்து போன போது ஒரு வாட்டி தானே, ஒரு ஓட்டு தானேன்ட்டு இருக்கக்கூடாது. பிராக்டிகலா யோசிங்க. நம்ம இப்போ வந்து இப்ப நான் யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்க்கு தெரியும். நான் யுபிஎஸ்சி பாஸ் ஆயிட்டு ஒரு சிவில் சர்வென்ட்டா நான் போய் உட்கார்ந்து ஐஏஎஸ், ஐஆர்எஸ் வாட் எவர் லைக் தட் ஒரு இடத்துல உட்கார்ந்தேன். நான் அங்க போயிட்டு நான் தான் பாஸ் ஆயிட்டேன். என்ன வேலைய விட்டு தூக்க முடியாதுன்றதுனால, நான் மாசத்துக்கு 1 நாள் தான் வேலைக்கு போவேன். அந்த ஒரு நாளுமே நான் பக்காவா வேலை செய்வேன். அப்படின்னு சொன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி அக்செப்ட் பண்ணிக்குமா? இல்லன்னா இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல ஸ்கூல் டீச்சரா இருப்பீங்க. லைக் வாட் எவர் லைக் தட். நான் வேலைலாம் கிடைச்சப்போ மாசத்துக்கு ஒரு தடவை தான் போவேன். அந்த ஒரு நாள் வந்து எல்லா வேலையும் பண்ணி குடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கம்பெனி, அந்த ஆர்கனைசேஷன் அக்செப்ட் பண்ணிக்குமா? எம்எல்ஏவா ஒரு இது கான்ஸ்டிட்யூயன்சிக்கு இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லலாமா? கரெக்ட்டா? அது ஒரு பாயிண்ட். அண்ட் தென் நிறைய பேர் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு சொன்னது, "நீ டிவிகே மட்டும் தான் அடிக்கிற. டிஎம்கே அடிக்கவே மாட்டீங்க." அப்படியும் கிடையாது. நான் டிஎம்கே பண்ண தப்பையுமே இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அவங்க இதுக்காக அவ்வளோ போராடினாங்க. இப்போ வரைக்கும் அத பத்தி எதுவுமே அவங்க பேசல. ஈவன் தோ ஓட்டு கேட்டுன்னு இருக்காங்க. உதயநிதி அங்கங்க போயிட்டு எடப்பாடி வந்து சின்னம்மா கால்ல விழுந்து ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. பட் ஆனா இத பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே! அக்ரிகல்ச்சர் அத பத்தி எதுவுமே நான் இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் தனியா Instagramலயும் பேசிட்டு தான் இருக்கேன். பட் நெறைய பேருக்கு பாயிண்ட் என்னன்னா, நான் விஜய மட்டும் தான் அடிக்கிறேன். விஜய் வந்து ஒரு செலிபிரிட்டி. அதனால நம்ப என்ன சொன்னாலுமே அந்த ஜென்ஸின்ற ஒரு ட்ரெண்ட்ல இருக்கனால, ஈகன் நெறைய பேருக்கு ரீச் ஆகுது. இப்போ இந்த இடத்துலயுமே விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு இத பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு நான் சொல்லி சொன்னேன்னா, ஆப்வியஸா எனக்கு லைக்ஸும் வரும், வியூஸும் வரும். என்ன இப்ப நான் இத சொல்றதுனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் தான் சொல்றேன்னா, என் ஃபேவரைட் பெர்சனுக்கே விஜய்க்கு சப்போர்ட்டு. நான் விஜயோடைய ஐடியாலஜி இல்லாத ஒரு ஐடியாலஜிக்கு நான் அகெயின்ஸ்டா இருக்கேன். பிகாஸ் ஆஃப் தட் அங்க ஒரு ஐடியாலஜி என்னன்னே எனக்கு தெரியல. டிஎம்கே நல்லதா, கெட்டதுன்ற ஒரு டாபிக்கு செகண்ட். சமத்துவ நீதின்னு ஒண்ணு இருக்கு. பெரியார், அம்பேத்கர் சம்திங் லைக் தட் ஆஃப் செட் ஆஃப் இது இருக்கு. இங்க கொள்கை தலைவர்கள் இருக்கு. 5 கொள்கை தலைவர பத்தி எங்கேயாவது இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரா? இல்ல இங்க இருக்க எல்லாருக்குமே நான் சொல்ல சம் செட் ஆஃப் பீப்பிள் டிவிகேல இருக்க மெம்பர்ஸ்க்கு 5 பேர பத்தியுமே ஃபுல்லா தெரியாது. இது உங்களுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கசப்பா இருந்தாலும் அதான் நெசம். அண்ட் தென் டிஎம்கே நான் டிவிகே சொல்லிட்டேன், டிஎம்கே சொல்லிட்டேன். சீமான் அவரு என்டிகே வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு பெரியார் பாராட்டுவாரு, நாளைக்கு திட்டுவாரு. நாளைக்கு திட்டுவாரு, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாரு. சி ரீசென்ட் டைம்ஸ்ல நான் எனக்கு இப்போ பூசிட்டு இருக்கு.
நீ என்டிகே தானே, என்டிகேக்காக தான் நீ பேசிட்டு இருக்க. ஏய் நான் என்டிகேல அவரு வந்து ஃபர்ஸ்ட்டு மாத்தி மாத்தி பேசுவாருன்றது எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்சாலுமே, ஐய்யய்யோ! இத எப்ப மாத்துவாரு? அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நான் இன்னும் மத்த கட்சிய நான் பேசலன்னு நெனைக்காதீங்க. நான் Instagramல எல்லா கட்சியும் தான் இருக்கிறேன். ஈவன் கம்யூனிசம் தப்பு பண்ணாலுமே, நான் கம்யூனிசம தப்புன்னு தான் பேசிட்டு இருக்கேன். மேபி லிட்டில் பிட் ஐ லைக் கம்யூனிசம். ஸோ ஃபார் இட் கம்யூனிசம் தப்பு பண்ணாலும் நான் தப்புன்னுவேன். கம்யூனிசம் இது பண்ணு அப்ப நீ கம்யூனிசம் ஓட்டு போட்டா டிஎம்கே தானே வரும். ஆமா. ஸோ அப்போ நீ டிஎம்கே உடைய கரப்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறியா? டிஎம்கே பண்ற தப்புக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறியா? தெளிவா நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். எனக்கு ஐடியாலஜி முக்கியம். பார்ட்டி முக்கியம் கிடையாது. நாளைக்கு கம்யூனிசம் எனக்கு கம்யூனிசம்ல இருக்க எல்லா கொள்கையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனான்னு கேட்டா, நோ. ஈவன் தோ நான் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலுமே, எந்த ஒரு கட்சியுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கல. லைக் நான் ரீசென்ட்டா அந்த விஜய் அவரு பேசின இது பார்த்தேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன். மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. என் வீட்டுக்கு நான் புள்ளதானே. அப்படிதான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள். இத நான் ஃபுல்லா போட்டு உங்களுக்கு போர் அடிக்க விரும்பல. கண்டிப்பா இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. லைக் இந்த மாரி ஒரு விஷயத்த நான் ஏன் டிவிக்கே ரொம்ப அடிக்கிறேன்ற மாரி உங்களுக்கு தெரியுதுன்னா, நான் எல்லாத்தையும் தான் அடிக்கிறேன். பட் டிவிக்கே ரொம்ப தாக்குற மாரி உங்களுக்கு ஏன் தெரியுதுன்னா, அதிகமான யங்ஸ்டர்ஸ் உடைய ஃபாலோவர்ஸ் அங்க இருக்கனால, உங்களுக்கு ஈஸியா அது ரீச் ஆகுது. ஈவன் நான் கம்யூனிசம் ஏதாவது கிரிட்டிசம் பண்ணி நான் போஸ்ட் போட்டாலுமே, அது பெரிய லெவல்ல ரீச் ஆகுது. பிகாஸ் ஆஃப் தட் கம்யூனிசம் அது ஒரு பெரிய லெவல்ல இங்க யாருமே பார்க்கல. எக்ஸெப்ட் சம் கேரளா மாரி ஒரு ஸ்டேட்ட தாண்டி இங்க பார்க்கல. ஈவன் நான் டிஎம்கேவுமே அடிச்சு தான் போடுவேன். என்டிகே, என்எம்லாம் ஓகே. மக்கள் நீதிமன்றம் அத பத்திலாம் நான் பெருசா பேசுறதுக்குமே இல்ல. பிகாஸ் இவங்க எல்லாமே ஒரு சார்ட் ஆஃப் கூட்டணியில இருக்காங்க. உடனே விஜய் அப்போ தனிச்சு போராடுறாரு. சீமானும் தான் தனிச்சு போராடுறாரு. எவ்வளோ நாள் போராடினாரு. நாளைக்கும் போராடுவாரு. நாளான்னைக்கும் போராடுவாரு. ஸோ நீங்க ஓட்டு போட போறீங்க. இதுக்காக சென்னையில இருந்து நிறைய ஊருக்கு போய் ஓட்டு போடுவீங்க. நிறைய ஊர்ல இருந்து இங்க வந்து ஓட்டு போட போறீங்க. ஸோ யோசிச்சு போடுங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. இப்ப நான் சொன்னது தான் கரெக்ட்டா? அப்படின்லாம் கிடையாது. நான் சொன்னதையும் கேளுங்க. அத ஆராய்ந்து பண்ணுங்க. உங்க சர்க்கிள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ ஷாப் போங்க. அவங்க கூட பேசுங்க. மச்சான் இந்த மாரிடா, ஏய் இந்த மாரிடி அப்படின்னு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அத வச்சு ஓட்டு போடுங்க. லைக் உங்களுக்கு டிவிக்கே தான் புடிச்சிருக்கு. அவங்க ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, கண்டிப்பா போடுங்க. இல்ல எனக்கு டிஎம்கே மேல தான் இருக்கு. ஏடிஎம்கே மேல தான் இருக்கு. பிஜேபி தான் புடிச்சிருக்கு. வாட் எவர் யூ லைக். கண்டிப்பா ஆனா ஓட்டு போடுங்க. நோட்டாவ போடலாமா? அப்டின்னா வேண்டாம். பிகாஸ் நோட்டாக்கு நீ இப்போ நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் நோட்டாக்கு வந்து அதிகமா வந்துடுச்சுன்னா, இதனால ரீ எலக்ஷன் நடக்கும். அந்த மாரி ஏதோ ஒரு ரெவல்யூஷன் நடக்கும்னா, தாராளமா நோட்டாக்கு போடலாம். நீங்க நோட்டாக்கு போட்டு பிரயோஜனமே இல்ல. அதுக்கு நீங்க வீட்ல உட்கார்றது கணக்கு. பட் நோட்டாவ தாண்டி நீங்க ஏதோ ஒரு சுயேட்சையா நிறைய பேர் நிப்பாங்க, உங்க தொகுதியிலேயே. ஸோ அது என்னன்றது கூகுள் பண்ணி பாருங்க. ChatGPT யூஸ் பண்ணுங்க. Gemini AI யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி யூஸ் பண்ணி அந்தந்த தொகுதிக்கு யார் இருக்கா என்னன்றத ஆராய்ச்சி பண்ணி, கண்டிப்பா ஒரு நல்ல ஓட்டு போடுங்க. மோஸ்ட்லி இந்த வாட்டி நிறைய ஓட்டு இருக்கும்னு நம்புறேன். பிகாஸ் விஜய் மாரி நிறைய ஒரு செலிபிரிட்டீஸ் அங்க இருக்கனால, நிறைய பீப்பிள் ஓட்டு போடுவாங்க. ஸோ நீங்களுமே ஓட்டு போடுங்க. கம்பல்சரி ஓட்டு போடுங்க. ஆ ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க யாரையுமே. ஈவன் தோ நான் ஏதாவது ராங் இன்ஃப்ளூயன்ஸா உங்களுக்கு பண்ற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, தாராளமா நான் எப்பவுமே கமெண்ட் சிஸ்டம்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன். தாராளமா நான் இத YouTubeலயும் போடுவேன், Instagramலயும் போடுவேன். 2த்துலயுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ஆன்சர் நான் என்ன பேசணும்னோ அதுக்கு நான் ஆன்சர் குடுக்குறேன்.